வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி வந்த சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் வரவேற்றார். அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நீதியரசர் சுஷ்ருத் அரவிந்த் தர்மாதிகாரி இன்று புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதனை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்தார். அப்பொழுது துணைநிலை ஆளுநர் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு பூங்கொத்து தெளித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் விழாவில் எல்ஜிகே தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அதன் 100வது விஐபி உறுப்பினராக இணைந்தார். அந்நிகழ்வில் ரைசிங் புதுச்சேரி புத்தகத்தை வழங்கி அதன் நோக்கங்கள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசியவர், வளர்ச்சி என்பது கட்டடங்கள் அல்ல, மக்களின் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டு புதுச்சேரியை சிங்கப்பூர் போல மாற்றுவதற்கான தனது தொலைநோக்கு திட்டங்களை விரிவாக எடுத்துரைத்தார். மகிழ்ச்சியான மக்கள், நவீன புதுச்சேரி, ஜேசியம் லட்சிய பயணம். And if you take the history, it was also ruled by all the four kingdoms, Chera, Chola, Pandyas and Pallavas. We do have our roots as Tamil and our culture, heritage there. Along with it, it's a union territory and the population is something similar to Singapore and and Hong Kong. So this was the model I wanted to transform. In 20 years to 30 years max, I wanted to transform like Singapore. So that is one of the reason I chose Puducherry. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்கே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மரிய வில்சன் தற்பொழுது தமிழக நிதியமைச்சராக பதவி வகித்து வருகின்றார். இந்நிலையில் கடந்த 2022 ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் தேதி தொழில் போட்டி காரணமாக புதுச்சேரி எழில் நகரில் வசித்து வந்த தனது உடன் பிறந்த சகோதரர் மரிய கில்லோத் மற்றும் அவரது மனைவி கேரளின் ஆகியோரின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து உருட்டுக்கட்டையால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த மரிய கில்லோத் மற்றும் அவரது மனைவி கேரளின் ஆகியோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைதல், தாக்குதல், சொத்திற்கு சேதம், ஆபத்தான ஆயுதத்தால் காயம் ஏற்படுத்துதல், பெண்ணின் மானத்தை அவமதித்தல், கொலை மிரட்டல் மற்றும் கூட்டு சதி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகின்றது. வழக்கு விசாரணைக்காக பலமுறை வாய்தா வழங்கப்பட்ட போதிலும் அமைச்சர் மரிய வில்சன் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை. இதனிடையே இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் குற்றப்பத்திரிகையை நேரில் பெற்றுக்கொள்வதற்காக இன்று புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சேரலதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கின் விசாரணை இன்று மீண்டும் நடைபெற்றது. ஆனால் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வருவதால் நேரில் ஆஜராக இயலாது என தெரிவித்து மேலும் அவகாசம் கோரி அமைச்சர் மரிய வில்சன் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிபதி சேரலாதன் அமைச்சர் தரப்பின் கோரிக்கையை கடுமையாக விமர்சித்தார். ஏற்கனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடரை காரணம் காட்டி 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவை 3 நாட்கள் மட்டுமே நடைபெற்றது என்பதை தொலைக்காட்சி வாயிலாக தெரிந்து கொண்டேன். அலுவலக பணிகளில் சிரமம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே விடுமுறை நாளான சனிக்கிழமை அன்று ஆஜராகுமாறு உத்தரவிட்டேன். இருப்பினும் இன்றும் ஆஜராகாமல் மீண்டும் ஜூலை 22ஆம் தேதி வரை அவகாசம் கோரியிருக்கிறீர்கள். அன்றும் சட்டப்பேரவை கூட்டத்தை காரணம் காட்டி ஆஜராகாமல் தவிர்க்க வாய்ப்புள்ளது என்று நீதிபதி கருத்து தெரிவித்தார். இதையடுத்து அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 10ஆம் தேதி கட்டாயம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். விசாரணையின் பொழுது அமைச்சர் மரிய வில்சன் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக ஆஜராக அனுமதிக்குமாறு அவரது வழக்கறிஞர் நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தார். அதற்கு நீதிபதி மறுப்பு தெரிவித்தார். இந்த வழக்கில் இதுவரை ஒருமுறை கூட குற்றம் சாட்டப்பட்டவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகவில்லை. குற்றப்பத்திரிகையை நேரில் வந்து பெற்றுக்கொள்வதே சட்ட நடைமுறை. எனவே வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜராக அனுமதி வழங்க முடியாது. கட்டாயம் நேரில் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த உத்தரவால் அமைச்சர் மரிய வில்சன் வரும் ஜூலை 10ஆம் தேதி புதுச்சேரி 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை முற்றிலும் தடுப்பதற்கும் குற்ற சம்பவங்களை தடுப்பதற்கும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காவல்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு ரோந்து பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் வில்லினூர் பகுதியை அடுத்த ஆரியூர் கிராமத்தில் இளைஞர் 3 பேர் அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்வதாக வில்லினூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வில்லினூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் திருமுருகன் மற்றும் காவலர்கள் ரகசியமாக சென்று கஞ்சா விற்பனை செய்த 3 பேரை மடக்கி பிடித்து அவர்களிடமிருந்து 50 கிராம் கஞ்சா பாக்கெட்டை பறிமுதல் செய்து
காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் அரியூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார், சதீஷ்குமார் மற்றும் எம்என் குப்பத்தைச் சேர்ந்த கதிரவன் என்பதும், புதுச்சேரி துப்ராயப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த தினேஷ் என்பவரிடமிருந்து கஞ்சா பாக்கெட்டுகளை வாங்கி வந்து விற்பனை செய்வதாக விசாரணையில் தெரிந்தது. பின்னர் மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் கைது செய்யப்பட்ட 3 பேர் மீது வழக்கு பதிந்து மேஜிஸ்திரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொக்கு பார்க் மற்றும் வெங்கடேஸ்வர நகர் பகுதிகள் வழியாக செல்லும் வாய்க்கால்களில் மழைநீர் தடையின்றி செல்லும் வகையில் ஏற்பட்டுள்ள அடைப்புகள் மற்றும் தடைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து தட்டாஞ்சாவடி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகியுமான அசோக் ஆனந்தன் அவர்கள் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கொக்குப்பாலம் பகுதியில் தேங்கியிருந்த மணல் மற்றும் கழிவுகளை உடனடியாக அகற்றவும், சேதமடைந்த மற்றும் அடைப்பு ஏற்பட்டிருந்த குழாய்களை சீரமைக்கவும் அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டார். இதேபோல் வெங்கடேஸ்வர நகர் பகுதியில் உடைந்திருந்த குழாய்களை பார்வையிட்டு அவற்றை உடனடியாக சீரமைத்து வரவிருக்கும் மழைக்காலத்தில் மழைநீர் மற்றும் கழிவுநீர் தடையின்றி வெளியேறும் வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினர். மழைக்காலங்களில் பொதுமக்கள் எந்தவித சிரமமுமின்றி பாதுகாப்பாக இருக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை பணிகளும் விரைந்து மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார். பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காரைக்கால் மாவட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கீட்டு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நரவித்திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதற்கட்ட தவணை நிதி பெறும் 26 பயனாளிகள் மற்றும் 2ஆம், 3ஆம் கட்ட தவணை நிதி பெறும் 18 பயனாளிகள் என மொத்தம் 46 பேருக்கு சுமார் ரூபாய் 42 லட்சம் மதிப்பிலான நிதி ஒதுக்கீட்டு ஆணைகளை நரவித்திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரிய இளநிலை பொறியாளர் கோபிநாதன், திருப்பட்டினம் கள ஆய்வாளர் வரதராஜ், பாஜக தொகுதி தலைவர் மணிமாறன், அரசு அதிகாரிகள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் திட்ட பயனாளிகள் கலந்து கொண்டார்கள். மாநிலம் மோசடு சட்டமன்ற அலுவலகத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் வீடு கட்டும் பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ஓசடு சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், ஓசடு தொகுதியை சேர்ந்த 55 பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் காமராஜர் கல்வீடு கட்டும் திட்டம் மற்றும் பிரதம மந்திரி திட்டத்தின் கீழ் வீடு கட்டும் பணிகளுக்கான முதல் தவணை நிதியை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியம் இளநிலை பொறியாளர் பாஸ்கர், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் KSK சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, ஓசடு தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டார்கள். பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கம் சமூக சேவைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ப்ராஜெக்ட் அன்னபூர்ணா என்ற சிறப்பு திட்டத்தின் கீழ் முதியவர்களுக்கு உணவு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ரோட்டரியன் அனிபால் நேரு, அனிபால் லத்தீசியா சாண்ட்ரா திருமண நாளை முன்னிட்டு இந்த அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தனர். முன்னதாக திருமண நாளை முன்னிட்டு முதியோர் இல்லத்தில் அனிபால் நேரு, அனிபால் லத்தீசியா சாண்ட்ரா கேக் வெட்டி அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. பின்பு இல்லத்தில் உள்ள கன்னியாஸ்திரிகள் அனிபால் நேரு, அனிபால் லத்தீசியா சாண்ட்ராவுக்கு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். பின்பு கன்னியாஸ்திரிகள் மற்றும் முதியோர்கள் அனைவரும் தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டார்கள். இந்நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி சங்கத்தின் தலைவர் ராம்குமார் மற்றும் டாக்டர் பிரசன்னா, பாலா, ரோட்டரியன் சங்கர், டாக்டர் ஸ்ருதி, பிரேம் ராஜா, சிவராஜ், தாமஸ், குணசேகரன், லியோ மர்சல், ராமகிருஷ்ணன், மீரன், இந்திரநாத், ஸ்ரீனிவாசன், பீமால், பீனு பாலன், ராஜா ஆகியோர் உடன் இருந்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியானது ஆதரவற்ற முதியோர்களை அரவணைத்து அவர்களுக்கு சுவையான மற்றும் சத்தான உணவு வழங்கிய ரோட்டரி சங்கத்தின் இந்த நற்பணியை அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் வானரப்பேட்டை சின்ன எல்லையம்மன் கோவில் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது.
முன்னதாக 2ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை துவங்கி கணபதி ஹோமம், சாந்தி ஹோமம், சங்கல்பம், ரக்ஷபந்தனம், இயந்திரம் பதித்தல், முதல் கால யாக பூஜை, பூரணாகதி மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான 3ஆம் தேதி அன்று காலை கோபூஜை, சுமங்கலி பூஜை, கன்னிகா பூஜை, 2ஆம் கால யாக பூஜைகள் தொடர்ந்து கும்பங்கள் அலங்கரிக்கப்பட்டு கடல் புறப்பாடு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ வீர ஆஞ்சநேயருக்கு மகா தீப ஆராதனையும் தொடர்ந்து அருள் பிரசாதமும் அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு ஏற்பாடுகளை கோவில் விழாக்குழு மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள பழமையான பேருந்து நிழற்குடையை உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தார். இது தொடர்பாக அவர் அளித்துள்ள அந்த மனுவில் பல ஆண்டுகளாக பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் பயன்படுத்தி வரும் இந்த பேருந்து நிழற்குடை தற்பொழுது மிகவும் பழுதடைந்த நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூரை சேதமடைந்துள்ளதால் மழை காலங்களில் பயணிகள் கடும் சிரமத்தை எதிர்கொள்வதுடன் போதிய இருக்கை வசதி, மின் விளக்கு மற்றும் சுத்தமான சுற்றுப்புறம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லாத நிலை இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிழற்குடை எந்த நேரத்திலும் இடிந்து விழும் அபாய நிலையில் இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பற்ற சூழலில் பேருந்துக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே அந்த பழமையான பேருந்து நிழற்குடையை முழுமையாக புதுப்பித்து தேவையான அடிப்படை வசதிகளுடன் சீரமைத்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நந்தா சரவணன் வலியுறுத்தியுள்ளார். நெல்லிக்குப்பம் கடலூர் சாலையில் அடிக்கடி ஏற்பட்டு வந்த சாலை விபத்துகளை குறைக்கும் நோக்கில் நெல்லிக்குப்பம் காவல் ஆய்வாளர் வேலுமணி அவர்களின் ஏற்பாட்டில் முக்கிய இடங்களில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கை மூலம் வாகன ஓட்டிகள் வேகத்தை கட்டுப்படுத்தி பாதுகாப்பாக பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குறிப்பாக விபத்துகள் அதிகம் நிகழும் பகுதிகளை கண்டறிந்து அங்கு பேரிகார்டுகள் நிறுவப்பட்டதால் சாலை பாதுகாப்பு மேம்படுவதோடு விபத்துகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டை வரவேற்றுள்ளதுடன் போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.